எல்லோருக்கும் ஹாய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார், தி ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் இன் தமிழ் சினிமா. தரமான ஆக்டர். ஸ்டைலுக்கெல்லாம் ஸ்டைலை மேலும் அழகாக கொடுக்கறதுல வல்லவர். சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், பேசினா ஸ்டைல், சிரிச்சா ஸ்டைல், ஃபைட்டில் ஸ்டைல், டான்ஸில் ஸ்டைல், கோவத்தில் ஸ்டைல், சோகத்தில் ஸ்டைல்னு ஒரு வார்த்தை போதும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருன்னு சொல்கிறதுக்கு. இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 180 படங்களில் நடித்து எவ்வளவோ ஹிட்டான படங்கள், பிளாக் பஸ்டர் படங்கள்னு கொடுத்து அவருக்குன்னு எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாத்தையே தன் பக்கம் வச்சிருக்கவர். என்னதான் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்களையும் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காரு. இன் திஸ் வீடியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து அட்ட ஃப்ளாப்பான 10 படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்பேன். சதுரங்கம். துரை டைரக்ட் பண்ணி சந்திரா ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1978 வெளிவந்த படம் சதுரங்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், ஜெயசித்ரா, பிரமிளா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. வி குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட வெற்றி படங்களாக கொடுத்துட்டு வந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டாப். இந்த சதுரங்கம் கம்மியான நாட்களை ஓடி படம் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமா அமைஞ்சது. இறைவன் கொடுத்த வரம். பீம் சிங் டைரக்ட் பண்ணி ராஜா சினியார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1978 வெளிவந்த படம் இறைவன் கொடுத்த வரம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயகுமார், ஸ்ரீகாந்த், சோ, சுமித்ரா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. MSV மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான கலெக்ஷனாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி மோசமான படமாக அமைஞ்சது இறைவன் கொடுத்த வரம். என் கேள்விக்கு என்ன பதில்? பி மாதவன் டைரக்ட் பண்ணி TK கோபிநாத் ப்ரொடியூஸ் பண்ணி 1978 வெளிவந்த படம் என் கேள்விக்கு என்ன பதில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயகுமார், ஸ்ரீபிரியா, நம்பியார் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. MSV மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமா அமைஞ்சது. பாவத்தின் சம்பளம். துரை டைரக்ட் பண்ணி சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணி அதே 1978 வெளிவந்த படம் பாவத்தின் சம்பளம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், முத்துராமன், சுமித்ரா, பிரமிளா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் படம் சரியா போகாம அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாவே அமைஞ்சது. மாவீரன். ராஜசேகர் டைரக்ட் பண்ணி பத்மாலயா ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1986 வெளிவந்த படம் மாவீரன். தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 70mm ஃபிலிம் ஃபார்மட்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அம்பிகா, ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் இந்த மாவீரன் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாக அமைஞ்சது. கொடி பறக்குது. பாரதி ராஜா டைரக்ட் பண்ணி பாரதி ராஜாவே ப்ரொடியூஸ் பண்ணி 1988 வெளிவந்த படம் கொடி பறக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமலா, பாக்கியலட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஹம்சலேகா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான வசூல்னாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாகவே அமைஞ்சது. நாட்டுக்கு ஒரு நல்லவன். வி ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி என் வீராசாமி ப்ரொடியூஸ் பண்ணி 1991 வெளிவந்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜுகு சாவ்லா, ஜெய்சங்கர், மனோரமா, குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஹம்சலாகா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் சுமாரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாகவே அமைஞ்சது. குசேலன். பி வாசு டைரக்ட் பண்ணி கவிதாலயா ப்ரொடக்ஷன், 7 ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2008 வெளிவந்த படம் குசேலன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பசுபதி, மீனா, வடிவேலு மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. GV பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வடிவேலு காமெடி தவிர மற்ற எல்லாமே சுமார்னே சொல்லலாம். ரொம்பவே சுமாரான கதைக்களத்தினால படம் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாக அமைஞ்சது. கோச்சடையான். சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் KS ரவிக்குமாரோட எழுத்துக்களில் எரோஸ் இன்டர்நேஷனல் மீடியாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2014 வெளிவந்த படம் கோச்சடையான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தீபிகா படுகோனே, சோபனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் A.R. ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் 3D எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாக அமைஞ்சது. லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 2024 வெளிவந்த படம் லால் சலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் A.R. ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ரொம்பவே மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி ரஜினியோட மோசமான படமாகவே அமைஞ்சது.
இப்படி சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்தாலும் அவரோட ஸ்டைலுக்கு, அவரோட மாஸுக்கு, அவரோட கிளாஸுக்கு எந்த ஆக்டரும் ஈடு இணை இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பர் ஸ்டார், தி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் ஆணித்தரமாக நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேவரட் மூவிஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.